everyone, welcome to Films to Fashion. Hope you all fine. And இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்க, உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான முடிவுகளை நீங்களே எடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போது நீங்கள் தான் உங்களுக்கான பெஸ்ட்டு டிசிஷனை எடுக்க முடியும். ஓகேங்களா? இன்னொன்று உங்களுக்கு உண்டான முடிவுகளை மற்றவங்க எடுத்தாங்க அப்படின்னாக்க, நீங்கள் மற்றவங்க முடிவுகளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேலையாள் மாதிரி தான் இருப்பீங்க. அந்த முடிவுகளை ஏற்றுக்கிற நிலைமையில் தான் இருப்பீங்களே ஒழிய அது உங்களுக்கு சரியானதா என்ன அப்படின்ற ஒரு இது உங்கள்கிட்ட இருக்காது. ஓகேங்களா? ஸோ என் லைஃப்பில் நான் பார்த்தேன் அப்படின்னாக்க, எனக்கு பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் நான் ஹெல்ப்பு தேடி ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி நான் போகிறப்ப எனக்கு வந்த ஒரு அட்வைஸாக சாபமாக என்னன்னு தெரியல. என்ன வந்துச்சு அப்படின்னாக்க, நீ செத்துருந்தினா 16ஆம் நாளோட உடனே நாங்கள் தலைமொழிகிருப்போம், பொழைச்சி இந்த மாதிரி எங்கள் உயிரை எடுக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் யோசித்தேன், நான் பொழைச்சி வந்தது இது மாதிரியான கேள்விகளை இவங்கள்ட்ட வாங்கிறதுக்கு இல்லை. அப்போ நான் வாழணும்னு ஏதோ கடவுள் என்னை பொழைக்க வச்சுருக்காரு. இப்போ நான் ஏன் என் வாழ்க்கையை பற்றி அடுத்தவங்கள்ட்ட நான் போய் நிற்கணும்? அப்போ அப்பையிலேருந்து என்னோட முடிவுகளை நானே எடுக்க ஆரம்பித்தேன். தப்போ ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ரைட்டு, ஓகே, உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட நல்லா புரிதல் இருக்குது. சப்போஸ் தப்பாக இருந்தது அப்படின்னாக்க அதுலேருந்து நல்ல பாடம் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ உங்கள் முடிவுகளை நீங்களே எடுக்கும்போது உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் நீங்கள் தெளிவாக நிற்பீங்க. ஸோ உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுங்க. ஸோ எனக்கான முடிவுகளை நானே எடுத்து ஒரு ஸ்டெப்பாக லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு இன்னொரு கமெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்த திமிர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்க நீ இவ்வளோ தூரம் நின்றுக்க முடியாது அப்படின்னு. அந்த திமிர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்க, நான் எடுத்த முடிவுகள்னால தான், எனக்காக நான் என் வாழ்க்கைக்காக நான் எடுத்த முடிவுகளால் வந்துச்சு தான். ஸோ நீங்களும் உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுக்க பழகுங்க. தப்போ ரைட்டோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.